அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து கோடானு கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சித்து காப்பாற்றி வருகிற ஏக வல்ல இறையோனின் நற்கிருபையால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளிலே இரண்டு மிக மிக முக்கியமானவை. ஒன்று மறதி, இரண்டாவது தூக்கம். ஆண்டவன் நமக்கு மறதி என்கிற அருட்கொடையை கொடுக்கவில்லை என்றால் அத்தனை மனிதர்களையுமே ஒருவருக்கொருவர் பழி தீர்ப்பதிலே வாழ்க்கையையே முடித்துக் கொண்டிருப்பார்கள். உலகமே இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் செய்த குறையை மனதிலே வைத்துக் கொண்டு மறக்க முடியாமல் இருந்து கொண்டு இருந்தால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். கணவன் செய்த தவறை மனைவியோ, மனைவி செய்த தவறை கணவனோ மறக்க முடியாமல் நினைத்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். பாட்டி தான் என்னுடைய உயிர் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பேத்தி, பாட்டி இறந்த பிறகு பேத்தியும் இறந்து போனாளா? இல்லை. சில நாட்கள் வருத்தப்பட்டால், அவ்வளவுதான். அதற்கு பின்னால் மறந்து போனாள். மறதி மட்டும் இல்லாமல் இந்த பேத்தி நினைத்து கொண்டே இருந்தால் பாட்டியை என்ன ஆகும்? இவளையும் கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும் இல்லையா? வாழ்க்கையில இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் எது என்று சொன்னா அந்த மறதி. அதற்கு அடுத்ததாக தூக்கம். தூக்கம் இல்லை என்றால் அவ்வளவுதான், எல்லாருமே பைத்தியம்தான். தூக்கம் ஒன்றுதான் மனிதனை அன்றென்று புத்துணர்ச்சி பெற வைக்கிறது. அவனுடைய மனதையும் அவனுடைய உடலையும் இரண்டையுமே புத்துணர்ச்சி பெற செய்வது தூக்கம்தான். சில பேர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் தூங்குதல், கும்பகர்ணன் மாதிரி. கும்பகர்ணனாவது ஒரு 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழித்திருப்பான். இவர்கள் தினம் தினம் உறங்கிக் கொண்டே இருக்கிற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் இளைய பருவத்தில் ரயிலில பயணம் செய்கிற பொழுது எப்படி உறங்குவார் தெரியுமா? அந்த ரிசர்வேஷனே இல்லாத எல்லோருக்கும் பொதுவான அந்த கம்பார்ட்மெண்ட்ல பெட்டியில மேலே லக்கேஜ் ஜாமான்கள் வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு இடத்துல தலையை வைத்திருப்பார், இன்னொரு இடத்துல காலை வைத்திருப்பார். இடையில அவர் உடல் தொங்கும். ஆனா அதுல விழுந்து விடாமல் மனிதர் தூங்கிக் கொண்டே வருவார் இரவு முழுவதும். எப்படி தூங்குகிறார் பாருங்க. ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் காலு, உடம்பு கீழே, ஆனா விழாம தூங்குகிற வித்தை. ஆச்சரியப்பட்டு போவோம். எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் ஒரு மாதம் ரயில்ல பயணம் செய்தார். சென்னையிலிருந்து திருச்சிக்கு. சென்னையில் அவரு எழும்பூர்ல புறப்படுவதுதான் தாமதம். உறங்க ஆரம்பித்து விட்டார். ஆரம்பித்தா அவர் விட்ட குரட்டை இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரையுமே தூங்க விடல. அவ்வளவு சத்தம், கர்ண கொடூரமான குரட்டை. விழுப்பம் வந்தது. பயணிகள் பார்த்தாங்க. அவரை தட்டி எழுப்பி, ஐயா உங்க டர்ன் முடிஞ்சிருச்சு, நீங்க தூங்குனது போதும், நாங்க அத்தனை பேரும் விழித்துக் கொண்டிருக்கோம், இனிமே திருச்சி வரைக்குமாவது நீங்க விழித்தீங்க, நாங்க கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ஐயா அப்படின்னு கெஞ்சினாங்க. அப்படி மனிதர் தூங்கினார். தூக்கம். எனக்கு தெரிந்த ஒருவர் நாற்காலியில உட்கார்ந்தால் உடனே உட்கார்ந்தபடியே தூங்கி விடுவார். அதாவது படுக்கையிலே படுத்து தூங்குவதை விட நாற்காலியிலே தான் நான் சுகமாக தூங்குகிறேன் என்று சொல்லுவார். உட்கார்ந்தா விடிய விடிய நாற்காலியில அமர்ந்தபடியே தூங்குவார் அந்த அரசு ஊழியர். அப்படி ஒரு நண்பர் இருக்கு. இன்னொருவர் பஸ்ல நின்றபடியே தூங்குவார். நின்றபடியே தூங்குகிற மிருகம் குதிரைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மனிதர் குதிரையை போல நின்றபடியே தூங்கி கொண்டு வருவார். இப்படி பலவிதமாக தூங்குகிறவர்களை எல்லாம் ஒரு புறம் விட்டு விடுவான்.
ஆனா நிறைய பேர் தூங்காம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம தூங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன தூங்குறத கற்றுக்கொள்வதா என்று ஆமாம், கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரம் தூங்குறோம், படுக்கையில படுத்திருக்கோம், அது சரியில்லை, அது கணக்கு இல்லை. எவ்வளவு நேரம் நம்ம ஆழ்ந்து உறங்கினோம் என்பதுதான் கணக்கு. 15 மணி நேரம் நீ படுக்கையில படுத்திருந்தா பிரயோஜனம் இல்லை. ஒரு 5 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் செய்திருந்தால், நித்திரையை மேற்கொண்டிருந்தால், அதுதான் சுகமான தூக்கம். அதுதான் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சிறந்த நன்மையை அளிக்கக்கூடிய தூக்கம். எத்தனை பேர் தூங்குறாங்க? அப்படி எண்ணி பாருங்கள். நண்பர் ஒருவர் சொன்னார், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாராம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல 10வது மாடியில படுத்து கிடந்திருக்கிறார். படுக்கையில தூக்கமே வரல. 12:30 மணி இரவு, தூக்கம் வரல. என்ன தூக்கமே வரலன்னு சொல்லி வந்து ஜன்னல்ல எட்டி பார்த்திருக்கார். அங்க கூவ நதி, அந்த கூவ ஆறு தேங்கி நாட்டம் பிடித்த அந்த கூவத்துக்கு கரையில குடிசைக்கு வெளியில பல பேர் பாயை விரித்து கொசுக்கள் மொய்க்கிற நிலையில ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தார். அப்ப என்ன அர்த்தம்? பணம் இருந்தால் மட்டுமே தூக்கம் வந்துடாது. நீங்க பல படுக்கைகளை பணம் கொடுத்து வாங்கலாம், கட்டில் மெத்தைகளை வாங்கலாம். உறக்கத்தை விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. ஆக ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னா பிரச்சனை இல்லாமல் தூங்கணும். அதான் முக்கியம். பிரச்சனையே இல்லாத மனிதன் இருக்க முடியுமா உலகத்துல? பிரச்சனையே இல்லாத மனிதன் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. சொல்லுவார்கள், பிரச்சனை இல்லாத மனிதன் 2 பேர் தான். யாருன்னு? ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னொருத்தன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பிரச்சனை தான் மனிதனே. அப்ப பிரச்சனையோட தானே தூங்குவான். எப்படி அப்ப பிரச்சனையை அணுகுவது என்று கூட இந்த மனிதனுக்கு தெரிவதில்லை. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா பிரச்சனையின் மீது அக்கறை காட்ட வேண்டுமே தவிர பிரச்சனையை கொண்டு கவலை அடையக்கூடாது. அக்கறை வேண்டும். பிரச்சனைன்னு வந்தா ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியுமா? அக்கறை வேண்டும், ஆனால் கவலை இருக்கக்கூடாது. அக்கறை என்றால் என்ன? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவதுதான் அக்கறை. ஆனா அந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ என்று பயமும் அதனை தொடர்ந்து ஒரு அச்சமும் உங்களுக்கு ஏற்பட்டு அதனாலே உங்களுடைய மன நிம்மதி கெட்டா கவலைதான். ஆகவே பிரச்சனையை பற்றி கவலைப்படக்கூடாது, அக்கறை மட்டும் செலுத்த வேண்டும். அதுவும் தூங்க போகிற போது அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. படுக்க போறோம்னு சொன்னா சில பேர் பாயை உதறி அல்லது ஜமுக்காலத்தை உதறி படுப்பாங்கன்னு சொன்னா, அப்படி உதறுகிற பொழுதே தங்களுடைய கவலைகளை சேர்த்து உதறிட்டு படுக்கணும். இல்ல படுக்கை அறைக்குள்ள நுழைகிற பொழுதே படுக்கை அறைக்கு வெளியிலேயே தங்களுடைய கவலைகளை எல்லாம் விட்டு விட்டு உள்ளே போகணும். சில பேர் படுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பூரா என்னென்ன செய்தோம் அப்படின்னு யோசிப்பாங்க. கூடாது. சில பேர் படுத்ததுக்கு பிறகுதான் படுத்துக்கிட்ட நாளைக்கு யாரை பார்க்கணும், எவரை பார்க்கணும், சப்போஸ் நாம பார்க்க போற நேரத்தில் அவர் இல்லைன்னா நாம என்ன செய்யறது, இதெல்லாம் நினைப்பாங்க. கூடாது. சில பேர் படுத்ததுக்கு பிறகுதான் படுத்துக்கிட்டே டிவி பார்ப்பாங்க. கூடாது. சில பேர் படுக்க போறதுக்கு முன்னாலதான் காஃபி டீ ரொம்ப அருமையா இருந்தது, பிரமாதமா இருந்ததுன்னு சொல்லி குடிச்சிட்டு படுப்பாங்க. கூடாது. படுத்துட்டோமா எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நான் தூங்க போகிறேன், அவ்வளவுதான். இறை வசன வரிகளை அப்படியே ஓதிக்கணும். இறைவனை மட்டும்தான் நினைக்கணும். ஏனென்று சொன்னால் நம்மை தூங்க செய்பவனும் பிறகு விழிக்க செய்பவனும் இறைவன் தான். அதனால அந்த
இறைவனுடைய பொறுப்பிலே நம்மை ஒப்படைத்து விட்டு, தூங்கச் செய்பவனே விழிக்கச் செய்பவனே உன் காவல் என்று சொல்லிவிட்டு நாம் படுத்து விட வேண்டும். படுக்கிற பொழுது கூட ஒரு கழித்து படுப்பது நல்லது என்று சொல்கிறார்கள். மல்லாந்து படுத்தால் உயர்ந்தவர்கள், ஆனால் எந்த நிலையிலும் குப்புற படுக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது. அப்படி எதையுமே சிந்திக்காமல் அந்த நேரத்தில் இறைவனுடைய சிந்தனையை மட்டும் மனதிலே ஏந்தி கொண்டு இப்போது நாம் தூங்கப் போகிறோம் என்கிற நிலையில நாம் பழக்கப்படுத்திக் கொண்டா தூக்கம் விரைந்து வந்துவிடும். நிறைய வியாதிகளுக்கு காரணமே தூக்கமின்மை என்றுதான் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு டாக்டர்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் இந்த தூக்கம் குறைந்து போய்விட்டது. செல்போனும் கம்ப்யூட்டரும் வந்த பிறகு, பெண்களுக்கு டிவி வந்த பிறகு, சீரியல்கள் வந்த பிறகு. ஆகவே என்னருமை இளைஞர்களே, முழுமையாக 5 to 6 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொண்டு சிறந்த முறையை வாழ்வதற்கு நீங்கள் பயிற்சி பெறுவீர்களானால் இந்த உலகமே உங்கள் கையில்தான்.